அம்மன் விரும்பிய இடமே சமயபுரம். அதனால் இன்று வரை கோடிக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசிக்க இங்கு வருகின்றனர். ஸ்ரீரங்கம் கோவிலில் ஒரு காலத்தில் மாரியம்மன் இருந்ததாக கூறப்படுகிறது. அம்மன் சக்தி மிகவும் உக்கிரமாக இருந்ததால் பூசாரிகள் கவலை அடைந்தனர். பின்னர் பூசாரிகளும் பக்தர்களும் சேர்ந்து அம்மன் சிலையை வேறு இடத்திற்கு எடுத்துச் செல்ல முடிவு செய்தனர். ஒரு புனித பயணம் தொடங்கியது. பயணத்தின் போது பல இடங்களில் ஓய்வெடுத்தனர். அம்மன் சிலையை கீழே வைத்து பூஜை செய்தனர். அந்த இடங்கள் பின்னர் அம்மன் தங்கிய தலங்களாக ஆனது. காடு, கிராமம், வயல் வழியாக அவர்கள் பயணம் தொடர்ந்தது. அம்மன் எங்கு தங்குகிறாரோ அந்த இடம் புனிதமான இடமாக மாறியது. ஒரு மாலை நேரத்தில் அவர்கள் சமயபுரம் என்ற இடத்திற்கு வந்தனர். சோர்வாக இருந்ததால் அம்மன் சிலையை கீழே வைத்து ஓய்வு எடுத்தனர். அடுத்த நாள் அவர்கள் மீண்டும் சிலையை தூக்க முயன்றனர். ஆனால் எவ்வளவு முயன்றாலும் சிலை அசையவே இல்லை. அப்போது பூசாரிகள் இது அம்மன் திருவிளையாடல் என்று புரிந்து கொண்டனர். அம்மன் இங்கேயே இருக்க விரும்புகிறார் என்று அனைவரும் நம்பினர். அந்த இடத்தில் ஒரு சிறிய கோவில் கட்டப்பட்டது. தினமும் பூஜை நடைபெற ஆரம்பித்தது. காலப்போக்கில் அந்த சிறிய கோவில் பெரிய கோவிலாக வளர்ந்தது. இன்று அது உலக புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலாக உள்ளது. ஓம் சக்தி பராசக்தி